All. This is a clarification video for the allegations made by Vijay on his clarification video. நேற்று நான் இமோஷ்னலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் பேஜில் போஸ்ட் பண்ணேன். எனக்கு இப்போ சீப் பப்ளிசிட்டி ஃபேம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று எனக்கு ஐ ஹவ் ரிசீவ்ட் செவரல் கால்ஸ் ஃப்ரம் டாப் மீடியாஸ். ஆனால் எந்த மீடியாஸ்லேயும் நான் எந்த இன்டர்வியூஸும் நான் கொடுக்கல. I just posted my video on my respective Instagram page. அது எப்படி சீப் பப்ளிசிட்டி டிஃபர்மேஷன் அப்படியெல்லாம் நீங்கள் அலிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், அக்யூஸ் பண்ணலாம் என்ன? யூ கான்ட் சே தட். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் அதை போட்டிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ இதை பற்றி 25,000 நீங்கள் அட்வான்ஸு அது இதுன்னு சொல்கிறீங்க. 4 months எனக்கு ஷூட், எந்த ஷூட்டுமே இப்போ வரல, எனக்கு ஷூட் வைக்கல, எனக்கு பேமெண்ட் கொடுக்கல, வேற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 அது எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அது அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லை, அது என்னோட பேமெண்ட் ஆக்சுவலி. அந்த பேமெண்ட் ஜான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா 25,000 நாங்கள் இப்போ கொடுக்குறோம், ஆனால் 25,000 உங்களோட நெக்ஸ்ட் சேலரியிலேருந்து அது கட் ஆகும். அது அட்வான்ஸ் அது அட்வான்ஸ் அமௌண்ட்னா அது எப்படி கட் ஆகும் சேலரியிலேருந்து? தட்ஸ் மை கொஸ்டின். அண்ட் 10,000 rupees நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? அது எனக்கு புரியல. அந்த மானிட்டரி டேர்ம்ஸ் எனக்கு புரியல. உங்களுக்கு பேங்க் நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், என்கிட்டையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ கேன் ஆல்சோ ப்ரூவ் திங்ஸ். இப்போ இஃப் யூஆர் உங்களோட பேமெண்ட்ஸில் எல்லாமே இவ்வளோ கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் ஏன் 25,000 உங்ககிட்ட கெஞ்சணும்? என்னோட பேமெண்ட் ஏன் நான் கெஞ்சணும் உங்ககிட்ட? எனக்கு 2 months நீங்கள் இப்போ 2 months முடிச்சுட்டு தான் நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுப்பீங்களா? ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் தான் சொன்னீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கமிட் பண்ணி இவ்வளோ லேட்டாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது உங்களோட தப்பு. அண்ட் அவங்களுக்கு கிட்ட இந்த கோபின்னு சொல்லின ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இந்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லைம்மா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் எங்களுக்கு இது சால்வ் பண்ண முடியும். அது அவங்க சொன்னது கரெக்டு. அதனால தான் என்னை கம்பல் பண்ணி ஏடிஸை இதை விட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை கம்பல் பண்ணி தான் நான் ஐ சைன் தட் அக்ரிமெண்ட். அண்ட் 2 months என்ன ஷூட் இப்போ ஆகஸ்டில் நான் என்ன கமிட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பரில் ஷூட் போயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டே இல்லை, கம்ப்ளீட்லி என்னோட ஒர்க்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் 25,000 ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. என்னோட பேமெண்ட் எனக்கு இது நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஏன் எனக்கு 1 to 15 ஷூட் பர் டே இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1 to 15 ஷூட் இருக்குன்னு கோபி சொன்னார். அது நம்பி தான் நான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டேன். அப்போ என்னோட பேமெண்ட் 4 months எனக்கு பேமெண்ட் இல்லைன்னா பின்ன நான் யார்கிட்ட நான் கேட்குறது? ப்ளீஸ் சப்மிட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்ரி திங். ப்ரொடக்ஷன் கிட்ட நீங்கள் பேசிட்டு எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் அதர் திங், இவர் ஆக்சுவலி இவர் எல்லாத்துலேயும் தலையிடுவார். இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஹீஸ் அ காஸ்டிங் டைரக்டர், ஹீஸ் டேரக்டர். இது 2 யூனிட்டில் ஆக்சுவலி ஷூட் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு யூனிட்டில் பிரவீன் பேனட் சார் இது ஷூட் டைரக்ட் பண்ணுறாருன்னா செகண்ட் யூனிட்டில் இவர் விஜயகுமார் தான் இது பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் கோயிங் சைமில்டேனியஸ்லி, த ஷூட் இஸ் கோயிங் சைமில்டேனியஸ்லி 2 unitsஸாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் எல்லாத்துலேயும் தலையிடுறாரு. கேட்டால் ப்ரொடக்ஷன்லேயும் இவர் இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க இப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட் விஜயகுமார் கையில் இருக்குது, அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், உங்களுக்கு கேரக்டரே வைக்கல. அப்போ நான் அந்த பட்சத்தில் எப்படி உங்களுக்கு ஷூட் வைக்க முடியும், எப்படி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. அதனால தான் நான் விஜயகுமார் கிட்ட நான் கேட்டேன், சார் ஏன் சார் எனக்கு கேரக்டர் வைக்க மாட்டேங்கிற? அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லைம்மா இந்த எபிசோட் முடிஞ்சு நீங்கள் மெயின் கேரக்டர் ஆயிடுவீங்க, இந்த எபிசோட் முடிஞ்சு நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க. ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுத்து என்னை ஸ்டே பண்ண வச்சு he convinced me, he manipulated me. And this Gopi, executive producer Gopi, whenever I say I have work, I have to go, I have a financial, அவர் சொல்லுவார், இல்லை you have been committed in the workல, உங்களுக்கு எங்கேயும் போக முடியாது, 1 to 15 பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு he will see, this is the statements said by executive producer Gopi. அண்ட் இவர் சொல்லியிருக்காரு இவரோட வீடியோவில், ஷூட் டைமில் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் எனக்கு கொடுத்த டேட் 1 to 15 நான் எந்த ஆடிஷனுக்குமே போக மாட்டேன். ஐ வில் ஸ்டே ஆன் தட். நான் எந்த ஒர்க்குமே இல்லாமல் 1 to 15 எந்த ஒர்க்குமே இல்லாமல் நான் ஐ வில் சிட். இவங்க கூப்பிடவே மாட்டாங்க ஷூட்டுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அவுட் ஆஃப் தி டேட் அவங்க சொல்லாத டேட்டில் அவங்க கூப்பிடுவாங்க, இந்த டேட்டுக்கு வரணும் நீங்கன்னு சொல்லிட்டு.
அப்போ எனக்கு வந்து ஏர்லியர் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு போய் தானே ஆகணும். இவங்களும் வந்து ஷூட் வைக்க மாட்டாங்க, பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு ஏர்லி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் பண்ண விட மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் வந்து ஐ வெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை ஹோல் சீன். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போனேன் அங்கே ஆடிஷனுக்கு. அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ ஹீ டோல்டு சைட் கேரக்டர், மெயின் கேரக்டர் ஏன் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட் கேரக்டருக்காக நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆடிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சைட் கேரக்டருக்காக 3 times நான் ஆடிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஹீரோயின்னு சொல்லிட்டு தான் என்னை கால் பண்ணியிருந்தீங்க. மெயின் கேரக்டர் சொல்லி தான் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஷூட் போகிற முன்னாடி வந்து நான் ஐ டோல்ட் கோபி தட் எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வேறொரு வெப் சீரீஸ்லேருந்து ஐ காட் அ கால், கேன் ஐ கோன்னு நான் வந்து கேட்டேங்க. அதுக்கு இந்த கோபி என்ன சொன்னாருன்னா, அது எப்படிமா போக முடியும், உங்களுக்காக இவ்வளோ தூரம் சொல்லி ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எப்படி போக முடியும்? ஸோ எனக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கிறதுனால ஐ ஸ்டேட், பிகாஸ் தே ஹவ் டெவலப்ட் அ கேரக்டர் ஃபார் மீ. ஸோ அதனால ஐ ஸ்டேட். இதில் நான் என்ன பண்ண தப்புன்னு எனக்கு இப்பவும் புரியலைங்க. சீரியஸ்லி நான் இந்த விஷயத்தில் நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு பேசிகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால் பண்ணி அதுக்கப்புறம் மலையாளம் தெரியல, இங்கிலீஷ் தெரியல. சார் ஆக்சுவலி உங்களோட வைஃப் சொன்ன மலையாளம் தாங்க சார், இது எங்களுக்கு புரியல. அவன் வந்து கிளியராக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சொன்னீங்க, இல்லை அது அப்போன்னா பரவாயில்ல, அவகிட்ட ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். அது வந்து ஒரு கன்சர்ன்டான ஒரு வெல்விஷர் கிட்ட இப்படி வந்து உடஞ்சி போய் இருக்கிற ஒரு பொண்ணோட வெல்விஷர் கிட்ட நீங்கள் இப்படி பேசும்போது டெஃபினெட்லி அவங்க ரேஸ் ஆகுவாங்க. தட்ஸ் ஹியூமன். அதை வச்சு நீங்கள் இப்படியெல்லாம் சீப்பாக நீங்கள் பேசாதீங்க சார். அது சுக்குன்னு சொன்னால் இட்ஸ் ஜிஞ்சர். ஆக்சுவலி ஒரு சுக்கும் இல்லைன்னு மலையாளத்தில் பார்த்துட்டீங்களே, நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியலன்னா அது பேட் வேர்டெல்லாம் இல்லை. ஸோ இப்படி வந்து என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் என்னை சார்ந்தவங்களை இப்படி இவங்க அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா, வேலிடான ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எந்த ரீசன்ஸுமே இல்லை. இப்போ இவங்க சொல்கிறதுல இது கிளியராக தெரியுது, அவங்க வந்து அந்த மறைக்க பார்க்குறாங்கன்றது கிளியராக தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே என்னன்னா பாய் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் சொல்லணும்? எல்லா மீடியா சேனல்ஸ்லையும் பாய் ஃப்ரெண்ட் இப்படி சார் உங்களுக்கு வந்து எந்த இது டீவியேட் பண்ண பார்க்குறீங்களா? இந்த பிரச்சனையை டீவியேட் பண்ண பார்க்குறீங்களா? அண்ட் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்க, நீங்கள் பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு. அப்புறம் நீங்கள் ஏன் சார் பதறுறீங்க? ஏன் நீங்கள் வந்து why are you getting scared விஜயகுமார்? வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹோல்டு இருக்குது, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் வந்து ஏன் இப்படி பதறீங்க? நீங்கள் ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க? என்னோட பொசிஷனில் இப்போ யாராக இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த ஜஸ்டிஃபைடு தான். என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் அப்படி பேசியிருக்கேன். நான் அந்த பொசிஷனில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் பேசியிருக்கேன். என்னோட லைஃப் போன மாதிரி இவங்க வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது எந்த சுச்சுவேஷன்லையும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேனு, ரெட் கார்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சைடில் கோபின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமாம்மா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பின் உங்களுக்கு ஒர்க்கே பண்ண முடியாது இதுலேருந்து நீங்கள் இப்போ போனீங்கன்னா, பேனு, ரெட் கார்டு அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் விக்டிம்ஸ் இருக்குது. எனக்கு இந்த விக்டிம் கார்டு இது பண்ணும், அதெல்லாம் எனக்கு எந்த இது தேவையில்லை. ஏன்னா அப்படி எனக்கு தேவை இருந்தால் எனக்கு நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து எஸ்கலேட் பண்ணி போகலாம். என்னோட பேஜில் நான் போட்டிருக்கேன். அது எந்த யாரையும் டிஃபமேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி அக்யூசேஷன், அலிகேஷன் இதுக்காக இல்லை. எனக்கு வந்து ஜஸ்டிஸ், ஐ நீட் ஜஸ்டிஸ். என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டும் நியூ கமராக அவங்க பாதிக்கவே கூடாது இந்த ப்ராப்ளம் அவங்கள. தே ஆர் ஆக்சுவலி ட்ரீமர்ஸ். நீங்களும் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய எம்பையர் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் பீப்புள் ட்ரஸ்டட் யூ அண்ட் யூ காட். உங்களோட ரெமுனரேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிது, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக இது கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க. எல்லாமே மறந்து ப்ளீஸ் டோன்ட் நீங்கள் பேசாதீங்க விஜயகுமார்.
நீங்கள் கொடுத்த நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்வேலிடாக இருக்குது. நீங்கள் நிறைய தாட்டி வந்து என்னை அக்யூஸ் பண்ணி நான் வந்து பணம் லூட்டிங் இது அதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவ்வளோ மணி மைண்டடாக இருந்தால் ஏன் நான் 25,000 மட்டும் நான் கேட்டிருக்கணும்? 4 months நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல, எந்த ஷூட்டும் வைக்கல, உங்களால் எந்த ஷூட்டும் எனக்கு போகலை. அப்போ நான் ஏன் 25,000 மட்டும் நான் கேட்டிருக்கணும்? நான் மணி மைண்டடாக இருந்தால் எனக்கு வந்து 50,000 1 lakh வேறு எனக்கு கேட்கலாம்ல. இது நீங்களே சொல்லுங்கள், இது ஒரு வேலிடான ரீசன் தானே? எனக்கு இவ்வளோ பாதிச்சிருக்கு. நான் இப்போ வந்து யார்கிட்ட என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. மீடியாஸில் எந்த மீடியாஸ்லையும் ப்ளீஸ் டோன்ட் ட்ராக் மை நேம் டு எனி மீடியாஸ். எனக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் எந்த இதுவும் இல்லை. ஐ எம் நாட் எய்மிங் ஃபார் தட், ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க தான் நான் சொல்கிறேன். எனக்கு நெகட்டிவ் இது பப்ளிசிட்டி எதுவுமே வேணாம். என்னோட பேஜில் நான் போடுறேன், இதுவும் வீடியோ நான் என்னோட பேஜில் தான் போடுறேன். நான் எந்த இன்டர்வியூ சேனல்ஸ்லேயும் வந்து நான் சொல்லலை இது அவங்க பண்ணியிருக்காங்க இது. நோ, ஐம் நாட் சம்மன் ஹூ சே தட். இவர் வந்து ஆடிஷனை பற்றி இவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலி ஆடிஷனுக்கு வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுறது விஜயகுமார். ஆல்ரெடி அந்த இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து கோபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட ட்ராவல் எல்லாமே ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கோபி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு சாட்சியாகி அது மாளவிகா ஸ்ரீநாத் சொல்லி ஆக்ட்ரஸ் மாளவிகா ஸ்ரீநாத் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி, அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசினாங்க. அதை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மீடியாலே அது இருக்குது. அண்ட் இவர் வந்து ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க. சார், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார். அது எப்படி ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் இது அப்படி உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ண முடியுது? ஹீரோயின், பேக்ரவுண்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட்டுக்காக பேசினேன். நல்ல ஃபுட்டு கிடைக்கணுன்றதுக்காக நான் பேசினேன். அந்த சார், நான் இங்கே வந்து ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் பேசல. நான் இங்கே ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் க்ரைங்னு சொல்லிட்டு ரொம்ப சும்மா பொம்பளையாக இருந்து க்ரை பண்ணிட்டு எல்லா மீடியா சேனல்ஸும் நான் பர்சனலி எந்த மீடியா சேனல்லையும் சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கல. அவங்க வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு இது டாபிக் வந்து அவங்க டெஃபினெட்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மீடியா பீப்புள். அண்ட் அது க்ரையிங், நான் வந்து இதுக்காக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டு ப்ளீஸ் டோன்ட் என்னை வந்து இப்படி அசிங்கமாக நீங்கள் பேசாதீங்க. இட்ஸ் வெரி பேட். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட்டுனால மட்டும்தான் நான் அந்த வீடியோ நான் போட்டேன். இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் ஒரு ஜென்டில்மேனாக அந்த இஷ்யூ வந்து நீங்கள் டீல் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, எவ்வளோ டீசெண்டாக அவங்க டீல் பண்ணுவாங்க மேட்டர்ஸை. நீங்கள் ஏன் இப்படி வந்து இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணீங்க? அதுதான் எனக்கு புரியல. அண்ட் அதுவும் இல்லாமல் ஜியோ ஹாட்ஸ்டார் குளோபல் வில்லேஜஸை நான் வந்து அவங்கள பற்றி நான் டிஃபேம் ஜியோ ஹாட்ஸ்டாரை பற்றி நான் வந்து எதுவும் பேசல. நான் ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அட்ரெஸ் பண்ணுறேன். நான் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு டெஃபினெட்லி இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இப்படியெல்லாம் நடக்கிறது. குளோபல் வில்லேஜஸும் நான் பேஷ் பண்ணேன். பிகாஸ் குளோபல் வில்லேஜஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் என்னை ஏமாற்றிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஏமாற்றிருக்காங்க. நீங்களும் அதில் பார்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் இப்போ பார்ட்டாக இருக்கீங்க. ப்ரொடக்ஷனில் கேட்டால் எல்லாரும் உங்களை தான் கை காட்டுறாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். 8 மாதமாக நான் வந்து அங்கே இங்கே நான் வந்து கேட்காத ஆள் இல்லை, பார்க்காத நான் எல்லாரையும் வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். இவர் மைண்ட் பண்ணாமல் இவரோட ஒய்ஃபு வந்து இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பேசினேன். இல்லைன்னா எனக்கு டிஃபமேஷன் அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம். ஐம் நாட் எய்மிங் ஃபார் சம்திங் லைக் தட். பிகாஸ் ஐம் அ பட்டிங் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு. என்னை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியாஸில். அது எனக்கு வேணாம். ஸோ நான் வந்து சென்சிபிளாக நான் கேட்குறேன் சார், இது உங்களுக்கே தப்பாக படலையா? என்னோட கேரக்டர் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு தான் கேரக்டர் வேணும் நான் சொன்னேன்னா சார் ஹவு சீப் சார். ஐ எக்ஸ்பெக்டட் சம் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ நான் சீப்பான பதிலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ப்ளீஸ் டேக் சம் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன். நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க? குளோபல் வில்லேஜஸ் என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு? கோபின்னு சொல்லி ஒரு இபி என்ன சொல்லியிருக்காரு? கண்ணன் சொல்லிட்டு ஒரு கேஷியர் என்ன சொல்லியிருக்காரு? ஜான் சொல்லியிருக்காரு, அவரோட கோ ப்ரொடியூசர், அவரோட டெசிக்னேஷன்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுங்க.
நான் இப்படி வந்து சீப் அட்டென்ஷனுக்காக தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த சேனல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா மீடியா பீப்புள் ஒரு டாபிக், ஒரு காமனருக்கு இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அது எடுத்து பேசுவாங்க. அது வந்து நீங்கள் ஏன் மேலே அதை பழி போடாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு விஜயகுமார். அதுக்கப்புறம் இவர் பர்சனலாக பாடி ஷேமிங், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, செட்டில் வந்து இவர் வந்து ஷூட் நடக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருப்பீங்க, அதனால தான் நீங்கள் ரூம் சர்வீஸில் இருக்கீங்கன்னு சொல்லி ரேஷியல் கமெண்ட் ஹி ஹவ் பாஸ்ட். அண்ட் அது இல்லாமல் இந்த டிஓபி டீம்ஸ் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ரோலே இல்லைம்மா, பின்ன ஏன் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பேக்ரவுண்டில் தான் இருப்பீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு டிஓபி டீம் ஹராஸ் பண்ணுவாங்க, இன்சல்ட்டிங்காக பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஷூட் செட்டில் நடந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி செவரல் கமெண்ட்ஸ் they have passed which is very 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 bad. And being a woman and struggling to get a mainstream opportunity is difficult. உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம். ஐ கெஸ் நான் வந்து இப்போ நான் பேசுறது வந்து வேலிடா இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட சைட் ப்ரூவ் பண்ண நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசுங்க. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க. why are you blaming some innocent people for your actions? உங்களால பாதிக்கப்பட்ட இன்னசென்ட் பீப்புள் பத்தி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? விக்டிம் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க, இன்சல்ட் பண்ணிருக்கீங்க, வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. 4 மணிக்குங்க ஷூட், 4 மணிக்கு முடிஞ்சு 4 மணிக்கு அவங்க ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பிரியா வீட்டுக்கு நீங்க போங்க, சுனிதா வீட்டுக்கு போங்க. கோபி அவரு சொல்லியிருக்காரு. கோபி அவர் ஏன் அப்படி அது சொல்லணும்? அவர் ரெஸ்பான்சிபிள். 4 o'clock ஷூட் முடியும்னு எனக்கு தெரியாது. 4 o'clock ஷூட் முடியும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அட்லீஸ்ட் சென்னையில் வந்து சேஃப் இல்லை, நான் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர, சென்னை சேஃப் இல்லை, அப்போ அவங்களுக்கு ஒரு ரூம் எடுக்க எவ்வளோ காசுங்க ஆகும்? 1000 rupeesக்கு ஒரு ரூம் கிடைக்காதா? அது கொடுக்க முடியாதா அவங்களுக்கு? இவங்க சொல்றது நியாயம் இல்லைங்க. நான் அவ்வளோ இமோஷனலி நான் உடஞ்சு போய் நான் பேசுகிறேன். அண்ட் அதர் ஸ்டேட், இப்போ சில மீடியாஸ் இப்படி சொல்றாங்க அண்ட் சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதர் ஸ்டேட் இது என்ன இது? ஆக்சுவலி வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? வி ஆல் லிவ் இன் இந்தியா. வி ஆர் ஒன்லி டிவைடட் பை லாங்குவேஜஸ். வி ஆர் நாட் டிவைடட் பை என்ன சொல்றது, வி ஆர் நாட் டிவைடட் பை பீப்புள். வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அவர்செல்வ்ஸ். யூனிட்டி இங்க எதுவுமே, இங்க அதர் ஸ்டேட் இப்படி கேரளா, தமிழ்நாடு பிரிச்சு நீங்க பேசுறீங்க. கமெண்ட்ஸ்ல பார்த்தா why are you doing this? எனக்கு அது நீங்க வந்து உங்களுக்கு அது குளோபல் வில்லேஜஸ் அண்ட் விஜயகுமார், உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து எடுக்காதீங்க. நீங்க சொல்றீங்கல்ல அதர் ஸ்டேட், நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து எடுக்காதீங்க. நீங்க அவங்க சொன்ன கமெண்ட்டுங்க, இதனாலதான் கேரளா பொண்ணுங்களை நாங்க வந்து எடுக்கல. அதுக்கான பதில் நான் சொல்றேன். உங்களுக்கு பட்ஜெட் இல்லை, உங்களுக்கு வந்து இது போக அது சம்பளம் கொடுக்க முடியாதுன்னா நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து ஆர்டிஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களோட லேக் ஆஃப் பிளானிங்னால ஆர்டிஸ்ட், அது க்ரூ, தென் இது ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமி லாஸும் வருது. நீங்க அதெல்லாம் இது அட்ரஸ் பண்ணாம ஏன் என்ன மட்டும் வந்து நீங்க அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் பாஸ் பண்றீங்க? மக்களே, இது நீங்க சொல்லுங்க. இவங்க எனக்கு வந்து கொடுத்த இந்த அனுபவம், இதனாலதான் நான் வந்து சோஷியல் மீடியால என்னோட அக்கௌண்ட்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃபமேஷன் அது இது நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஐ நீட் டு கெட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ். அதனால மட்டும் தான் நான் பேசினேன். எனக்கு யாரையுமே வந்து அக்யூஸ் பண்றதுக்கான ரைட்டும் எனக்கு இல்லை. ஐ நோ தட். நான் யாரையுமே இங்க அக்யூஸ் பண்ணல. இவங்க தான் விக்டிம் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இவங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி பேனு அது இது ஷூட்டுக்கு வரலன்னா அது இது பண்றாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்னோட சைட்ல இருந்து நான் எதுவுமே சொல்லலைங்க. அண்ட் 8 months இந்த சிச்சுவேஷன் போயிருக்கு. சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லியிருக்கலாம். ஏன் நான் இப்போ சொல்றேன்? நீங்க அதுவும் நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கு. அண்ட் லாஸ்டா நான் இப்போ ஒன்று சொல்றேன். தர்மம் தான் ஜெயிக்கும். விஜய் சார் சொன்ன மாதிரி தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.